ரைம் டூன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வேலை செய்து கொண்டிருந்த மாறனுக்கு மண் மற்றும் கற்களுக்குள் மறைந்திருந்த ஒரு மர்ம ஓலைச்சுவடி கிடைத்தது. அது ஒரு சாதாரண ஓலைச்சுவடி அல்ல. மாறன் கண்டுபிடித்த அந்த ஓலைச்சுவடியை அருள் மற்றும் விஜய் கவனமாக பார்த்தனர். ஆனால் அதில் இருந்த எழுத்துக்கள் அவர்கள் இதுவரை பார்த்ததே இல்லாத பழமையான எழுத்துக்கள் இருந்தன. அருள் சொன்னான், இந்த ஓலைச்சுவடியை ஞான பண்டிதரிடம் எடுத்துச் சென்றால்தான் இதன் அர்த்தம் தெரியும். அடுத்த நாள் காலை அருள் மற்றும் விஜய் அடர்ந்த காட்டின் வழியாக பயணம் தொடங்கினர். காட்டின் நடுவே இருந்த சிறிய ஓலை குடிசையில் ஞான பண்டிதர் அந்த ஓலைச்சுவடியை மெதுவாக திறந்தார். சில நொடிகளில் அவரது முகம் மாறியது. கண்கள் அதிர்ச்சியில் பெரிதானது. ஏனெனில் அந்த ஓலைச்சுவடியில் மறைந்திருந்தது பல நூற்றாண்டுகளாக புதைந்து போன ஒரு வரலாறு. ஞான பண்டிதர் மெதுவாக பேசத் தொடங்கினார். இந்த ஓலைச்சுவடி மங்கா அரண்மனை பற்றியது. அந்த பெயரை கேட்டதும் அருள் மற்றும் விஜயின் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. மங்கா என்றால் மங்காத ஒளி கொண்ட அரண்மனை. இருளிலும் ஒளிர்ந்த அந்த அரண்மனை ஒரு காலத்தில் உலகையே வியக்க வைத்தது. ஞான பண்டிதரின் வார்த்தைகள் அந்த இரவு காற்றில் மர்மமாக ஒலித்தன. வெளியில் திடீரென காற்று பலமாக வீசியது. குடிசையின் விளக்கு அசைந்தது. ஞான பண்டிதர் ஓலைச்சுவடியை படி பின்னர் மெதுவாக கூறினார், இந்த அரண்மனை சாதாரண இடமல்ல. அதன் உள்ளே மறைந்திருப்பது ஒரு பேரரசின் இரகசிய வரலாறு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மங்கா நாடு என்ற செழிப்பான ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டை வேந்தன் என்ற நீதிமான் மன்னன் ஆண்டு வந்தார். அவரை கோவேந்தன் என்று மக்கள் அன்புடன் அழைப்பார்கள். மழை குறையாது பெய்தது. வயல்கள் பசுமையாய் இருந்தது. மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். மங்கா நாடு செல்வமும் அமைதியும் நிறைந்த பேரரசாக விளங்கியது. மங்கா நாட்டின் மையத்தில் ஒளி வீசும் பிரம்மாண்டமான மங்கா அரண்மனை உயர்ந்து நின்றது. யானை மற்றும் குதிரை படைகள், பாதுகாப்பு அகழிகள். அது ஒரு சாதாரண கோட்டை அல்ல, ஒரு அதிசயம். கோவேந்தன் மக்களை நேசித்த மன்னன் தினமும் நகர்வலம் வந்தார். மக்களின் குறைகளை கேட்டார். ஏழைகளுக்கு உதவினார். மக்கள் அவரை தங்கள் உயிரை போல நேசித்தனர். அவர் வந்தாலே மக்கள் பூக்கள் தூவி மன்னரை வரவேற்றார். ஆனால் மங்கா நாட்டுக்கு அடுத்திருந்த புலிங்க நாட்டில் சங்கிலியன் என்ற கொடூர மன்னன் ஆண்டு வந்தான். அவன் மக்களை துன்புறுத்தினான். பிறர் வலியை ரசித்தான். புலிங்க நாட்டின் உள்ள மக்கள் உயிர் காக்க மங்கா நாட்டிற்கு தப்பிச் செல்ல தொடங்கினர். மங்கா நாட்டின் செல்வமும் மக்களின் மகிழ்ச்சியும் சங்கிலியனின் மனதில் பொறாமையை உருவாக்கியது. மங்கா அரண்மனை எனக்கே சொந்தமாக வேண்டும் என்று அவன் சபதம் எடுத்தான். அந்த இரவு முதல் மங்கா நாட்டை கைப்பற்றும் இருண்ட திட்டம் தொடங்கியது. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.